வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஹோண்டானுடைய அமேஸ் 3rd ஜெனரேஷன். ஸோ 2024ல இப்போ டிசம்பர் 4th அன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஹோண்டா அமேஸ் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இன்னைக்கு இந்த ஹோண்டா அமேஸ் மீனம்பாக்கம்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் ஹோண்டா ஷோரூம்ல தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த ஹோண்டா அமேஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா அந்த கேபிட்டல் ஹோண்டா மீனம்பாக்கம் நீங்க வந்து வாக் இன் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் டிரைவ் அண்ட் அதர் என்கொயரிஸ்க்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஏற்கனவே ப்ரீவியஸா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் செகண்ட் ஜெனரேஷனுடைய அமேஸ் பண்ணிருப்போம். ஸோ தொடர்ச்சியா 3வது வீடியோவா இந்த லேட்டஸ்ட் 3rd ஜெனரேஷன் அமேஸ்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து இப்பதான் டிசம்பர் 4th அன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. சோ அந்த லான்ச் ஈவென்ட்ல ஹோண்டா வந்து ஒரு சின்ன பிரசன்டேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 2-3 ஹைலைட்ஸ் அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். சோ விஷன் 2050 அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல வந்து அவங்க வந்து ஜீரோ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அண்ட் டிராபிக் கொலிஷன் வந்து ஜீரோ ஆக்கணும் அப்படின்றது தான் 2050க்குள்ள அவங்களுடைய மோட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட எல்லா கார் மேனுஃபேக்சரர்ஸுமே ஈவிக்கு பெருசா கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்கும் போது இன்னும் ஹோண்டா வந்து ஐஸ் கார்ஸ்ல தான் பெரிய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. சோ அவங்களுடைய அந்த ஐவி டெக்கையும் கண்டினியூ பண்ண போறோம். அண்ட் அதோட எலக்ட்ரிஃபைட் பவர் ட்ரெயின்ஸ்ல அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னு ஹோண்டா வந்து இந்த ஈவென்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஐவி டெக்கும் அவங்களுடைய EHEVன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைபிரிட் கான்செப்ட் அதோட சேர்த்து அவங்களுடைய ஃபுல் எலக்ட்ரிக்லயும் ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது ஃபியூச்சர்ல வர கார்ஸ்ல. சோ அவங்க வந்து 2026-2027 காலகட்டத்துக்குள்ள ஒரு 3 புது மாடல்ஸும் கொண்டு வர போறதா ஹோண்டா சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு ஹோண்டா வந்து ஒரு நியூ காரை லான்ச் பண்ணி. இதுக்கு முன்னாடி எலிவேட்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய SUV செக்மெண்ட் கார். ஸோ ஹோண்டா வந்து செடான் கார்ஸ்க்கு தான் பேர் போனது. பட் இன்னைக்கு SUV மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்கிறதுனால ஒரு SUV காரை கொண்டு வந்தாங்க எலிவேட். ஸோ அது வந்து அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான மாடல் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்தியன் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 கார்ஸ் அப்படிங்கிறது சேல் ஆயிருக்கு இது வரைக்கும். அண்ட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 கார்ஸ் அப்படிங்கிறது எலிவேட் மட்டும் இந்த 1 இயர்ல பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹோண்டா பெருமையா சொல்றாங்க. அண்ட் இந்த அமேஸனுடைய இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் எல்லாம் சேர்த்து இது வரைக்கும் ஒரு 5.8 lakh கார்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கான். அண்ட் இப்போ இந்த அமேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்டைல், கம்ஃபர்ட், சேஃப்டி, ரிலையபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி தான் ஹோண்டா ட்ரை பண்ணி இந்த அமேஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த காருடைய முக்கியமான செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் மோஸ்ட் அஃபோர்டபிள் ஏடாஸ் காரா இந்த ஹோண்டா அமேஸ் தான் இருக்க போகுது. எஸ், இந்த 3rd ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸ்ல உங்களுக்கு கேமரா பேஸ்டு ஏடாஸ் ஃபங்க்ஷனோட இந்த காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஹோண்டானுடைய லைனப்ல 3 கார்லயுமே அவங்க வந்து ஏடாஸ் ஃபெசிலிட்டியோட கொடுக்குறாங்க. ஸோ ஹோண்டாவுடைய லைனப் எல்லா கார்ஸ்லயுமே உங்களுக்கு ஏடாஸ் வந்து டாப் அண்ட் மாடல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம நிக்கிறது திருமழிசையில இருக்கக்கூடிய நியூ பிளாசம் அப்படிங்கிற 12 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ இதனுடைய ப்ராப்பரான லொகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம திருமழிசையில இருந்து திருவள்ளூர் போகக்கூடிய ஹைவேல உங்களுக்கு CPS சென்னை பப்ளிக் ஸ்கூலுக்கு அனெக்ஸ்லயே இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல வந்து உங்களுக்கு phase 1, phase 2, phase 3 அப்படின்னு 3 ஃபேஸஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு பிளாட்ஸ்னு பார்த்தோம்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வேரியஸ் சைஸஸ்ல உங்களுக்கு பிளாட்ஸ் இருக்கு. எல்லா டைரக்ஷன்ஸ்லயுமே உங்களுக்கு ஃபேசிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பிளாட்ஸும் உங்களுக்கு வந்து CMDA அண்ட் RERA அப்ரூவ்ட்ல தான் கொடுக்குறாங்க. பிரைசிங் பார்த்தோம் அப்படின்னா 4,000 rupees per ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற பிரைசிங்ல கொடுக்குறாங்க. அண்ட் லோன்ல போறீங்க அப்படின்னா மேஜர் பேங்க்ஸ் SBI, HDFC, ICICI மாதிரியான எல்லா பேங்க்ஸுமே டைப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபண்டிங்க்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ 90% வரைக்கும் ஃபண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பிளாட்ஸ் வாங்கினவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம 2 சைட்லயும் பார்க்க முடியும். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டில ரோட்ஸ்னு பார்த்தோம்னா 30 feet அண்ட் 24 feetல இன்டீரியர் ப்ராப்பர்ட்டில ரோட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் EB லைன் வந்து ரெடிலி அவைலபிளா இருக்கு. 2 பேரும் ஆல்ரெடி வீடு கட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரோடுக்கு ரொம்பவும் கிட்டக்க இருக்கு. ஆக்சுவலி ஆன் த ரோட் அப்படின்னே கூட சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு திருமழிசை பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்பவும் நியர்பைல இருக்கு. அண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பையா இருக்கிறதுனால நீங்க இம்மீடியட்டா வீடு கட்டிட்டு வர்றதுக்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேக்கு பாக்குறீங்க அப்படின்னா கூட திருமழிசை வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து செகண்ட் அண்ணா நகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பூமிங்கா இருக்கக்கூடிய ஏரியால அதுவும் ரோடுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய லொகேஷன்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணுங்க. டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோண்டா அமேஸும் ப்ரீவியஸ் ஜெனரேஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 4 மீட்டர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்ட் செடான் அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு 3.9 மீட்டர்ஸ் லெங்த்லயும் 1.7 மீட்டர்ஸ் விட்த்லயும் 1.5 மீட்டர்ஸ் உங்களுக்கு ஹைட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து சிமிலர் டு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் தான்.
ஸோ டைமென்ஷன்ஸ் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்ல. அதோட வீல் பேஸ் வந்து உங்களுக்கு 2.4 மீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுவும் சிமிலர் தான். பட் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா இந்த வெஹிக்கிளோடைய இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 172 mm அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஜெனரேஷன்ல உங்களுக்கு 170 mm இருந்தது, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல உங்களுக்கு 165 mm இருந்தது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 2 mm தான், பட் அது ஒரு பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் சஸ்பென்ஷன்ல கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஹோண்டா சைட்ல சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அமேஸினுடைய ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன்ல ஸ்கிராப் ஆகிற விஷயம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஹோண்டா சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த விட்த்ல ஒரு 38 mm அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 38 mm இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த விட்த் இன்க்ரீஸ்னால உங்களுக்கு இன்டீரியர்ல ரியர்ல முக்கியமா 3 பேர் உட்காரும் போது அந்த ஷோல்டர் ரூமும் ஹிப் ரூமும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேஜரான வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, V, VX, ZX அப்படின்னு. ஸோ இந்த ADAS ஃபங்க்ஷனோட வரது வந்து டாப் அண்ட் ZX வேரியன்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். பட் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பேஸ் வேரியன்ட் Vலயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்காது. ஸோ இது நம்ம வந்து எலிவேட்லயும் ஹோண்டா சிட்டிலயுமே பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேரியன்ட் நாமென்க்ளேச்சர் தான் ஹோண்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இந்த வேரியன்ட்ஸ் கூட சேர்த்து இன்னமும் உங்க காரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சிக்னேச்சர் ஆக்சசரி பேக்கேஜஸ் எல்லாமும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல இன்பில்ட்டா வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அப்புறம் நம்ம எலிவேட்டோடைய அந்த ஏபெக்ஸ் எடிஷன்ல பார்த்திருப்போம் இல்லையா, ஸோ இன்டீரியர்ல உங்களுக்கு அந்த ரிதமிக்கா டான்ஸ் ஆடக்கூடிய அந்த லைட்டிங் கொடுத்திருப்பாங்க, ஏம்பியன்ட் லைட்டிங். ஸோ அது வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து ஆக்சசரியா நீங்க வந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக ஒரு 38 ஆக்சசரிஸ் வந்து ஹோண்டா வந்து அமேஸ்க்காக பிரத்யேகமா சிக்னேச்சரா செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த காருடைய பிளாட்ஃபார்ம் அண்ட் இன்ஜினை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சர்ல ஹோண்டா செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ ஏஸ் அப்படிங்கிறது அட்வான்ஸ்ட் கம்பேட்டிபிலிட்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸை விட ஒரு 46% வந்து இந்த வெஹிக்கிளோடைய ரிஜிடிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஹார்ட், சோ இன்ஜினை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா வந்து இதுல பெருசா ரிஸ்க் எடுக்கல. அவங்களுடைய ரிலையபிளான எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம அந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்டான அதே பழைய 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை தான் யூஸ் பண்றாங்க. சோ இதுல இருக்கிறது ஒரு 1199 cc 90 PS பவரும் 110 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதே ஹோண்டானுடைய ஐவிடெக் மோட்டார் தான். அண்ட் இந்த இன்ஜின் பேவும் பெருசா இருக்கிறது நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் ஜென், செகண்ட் ஜென் அண்ட் தேர்ட் ஜென்லயும் இந்த இன்ஜின் பே வந்து இன்னும் பெரிய இன்ஜினை அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் பேவா தான் இருக்கு. பட் தென் இந்த இன்ஜின்ல அவங்க வந்து பெரிய ட்வீக்ஸ் அப்படிங்கிறது எதுவும் பண்ணல. ஆனா கியர் பாக்ஸ்ல ஒரு சில சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதை நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். அண்ட் இது கூட ஒரு 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் ஒரு CVT கியர் பாக்ஸும் ஆஸ் யூஷுவல் ஹோண்டா எப்பவுமே கொடுக்குற மாதிரி ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட்டுக்காக உங்களுக்கு பெருசா இன்சுலேஷன் அப்படிங்கிறது தேவைப்படாது. அண்டர் பானட்லயும் அந்த இன்சுலேஷனும் பார்க்க முடியல. பட் ரியர் ஃபயர் வால்ல மட்டும் ஒரு பேசிக்கான ஒரு இன்சுலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. பட் இன்டீரியர்ல பெருசா பெயிண்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது நம்மளால பார்க்கும்போதே ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இன்ஜினோடைய ரிஃபைன்மெண்ட்டுக்காக பெரிய பேக்கிங் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ பேர் மெட்டல் தான் நிறைய இடங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த இன்ஜின்ல ஒரு சின்ன இன்புட் அப்படின்னா E20 கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க ஹோண்டா. ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற அந்த E20 ஃபியூவல் கூட எந்தவித ட்ரபிளும் இல்லாம ஓடக்கூடிய அளவுக்கு இந்த இன்ஜினை செஞ்சிருக்காங்க. ஸோ பேசிக்கா இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் லாங்குவேஜ் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸ் வந்து உங்களுக்கு பிரியோல இருந்து டெவலப் ஆனது. ஸோ ஃப்ரண்ட்ல அப்படியே பிரியோ இருக்கும், பின்னாடி வந்து இன்னொரு கார்ல இருந்து பூட்டை கட் பண்ணி கொண்டு வந்து அட்டாச் பண்ண மாதிரியான ஒரு லுக் இருக்கும். பட் செகண்ட் ஜெனரேஷன்ல ஒரு அப்ரைட்டான ஒரு போஸ்டர் அப்படிங்கறது ஹோண்டா வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த தேர்ட் ஜெனரேஷன் அமேஸனுடைய டிசைன் ஸ்டைலிங் அந்த சில்அவுட்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஹோண்டா. ஸோ அதுல பார்க்கும்போது நமக்கு ஹோண்டா சிட்டினுடைய ஃபேஸ் மாதிரி அதனுடைய ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஹோண்டா வந்து ப்ரீவியஸ் செகண்ட் ஜெனரேஷன் அமேஸ்ல கொடுத்திருந்த மாதிரியான ஒரு SUV டைப்பான ஒரு ஃப்ரண்ட் லுக் அப்படிங்கிறது தான் இந்த அமேஸ்லயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எலிவேட்ல பார்த்த அதே மாதிரியான ஒரு பெரிய சைஸ் கிரில்லோட இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா அப்படிங்கறத ஒரு SUV டைப்பா கொடுத்திருக்காங்க. பட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா அமேஸனுடைய அதே சிலுவேட், அதாவது செகண்ட் ஜெனரேஷன்ல பார்த்த அதே சிலுவேட் வந்து அப்படியே இதுல நம்ம பார்க்க முடியுது. பட் ரியருக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அப்படியே ஹோண்டா சிட்டினுடைய ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமேஸ் அப்படிங்கிற இந்த நேமை மறைச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பார்க்கும்போது இது வந்து ஹோண்டா சிட்டி தானோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். எனிவே டிசைன் டீடைல்ஸ் போனோம் அப்படின்னா ஒரு ஸ்லோப்பிங் ஆன விண்ட்ஷீல்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல 2 வைப்பர் கொடுத்திருக்காங்க. எப்பவுமே பானட்
பானட்ல வந்து ஹோண்டா வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து உள்ள கன்சீல் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே டைப்ல இருக்கு. அண்ட் விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ZX ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏடாஸ்க்கான கேமரா. இந்த கார்ல உங்களுக்கு ரேடார் கிடையாது. ஸோ ரேடார் பேஸ்ட் ஏடாஸ் கிடையாது, கேமரா பேஸ்ட் ஏடாஸ் தான். பட் இந்த கேமரா பேஸ்ட் ஏடாஸ் வந்து ஹோண்டா சிட்டிலையும் எலிவேட்ல பார்க்க முடியும். ஸோ அதுல எந்த வித ட்ரபிளும் இல்லாம சூப்பரா ஒர்க் ஆகிறதுனால அதையே அப்படியே வந்து கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி உங்களுக்கு அமேஸ்லயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சன்ரூஃப் வச்ச கார் வாங்கணும் அப்படிங்கிற ட்ரெண்ட் மாறி ஏடாஸ் வச்ச கார் வாங்கணும் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதோட அப்படியே நம்ம ஃப்ரண்ட் லுக் வந்தோம் அப்படின்னா ஒரு பிளாட்டான பானட் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல பார்த்த மாதிரி. ஸோ அதுல ஒரு 2 டிசைன் டீடைல்ஸ், ஒரு டிசைன் லைன்ஸ் மட்டும் பார்க்க முடியுது. அண்ட் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹோண்டானுடைய அந்த சிக்னேச்சர் விங் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த குரோம் பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய பார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் அந்த விங், அதாவது பறவனுடைய ரெக்க மாதிரியான, ஸோ இந்த ஹெட்லாம்புக்கும் மேலே அந்த ஐலிட் மாதிரி அந்த ரெக்க அப்படியே வருது. ஸோ இந்த ஹெட்லாம்போட டிசைன் வந்து அப்படியே நம்ம எலிவேட்ல இருந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ 2 ஃபுல் கியூப்ஸா நமக்கு தெரியுது. அதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு 4 பார்ட்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு, லோ பீம் ஹை பீம்க்கு. அண்ட் அதுக்கு மேல உங்களுக்கு இது வந்து பை ஃபங்க்ஷன் எல்இடி. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஆர்எல்லாவும் இருக்கும், அது போக உங்களுக்கு இண்டிகேட்டராகவும் பை ஃபங்க்ஷன் எல்இடியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா ஒரு பிளாக் கலர் ஒரு மசிலோட சேர்த்து அதுல ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு லைனும் இருக்கு. அண்ட் இங்க ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடியோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபாக் லேம்ப். அண்ட் சென்டர் கிரில்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டட்டட் கிரில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டட்டட் கிரில் கொடுத்துருக்காங்க. எலிவேட்ல பார்த்து அதே ஒரு டிசைன் லாங்குவேஜ். சென்டர்ல வந்து உங்களுக்கு ஹோண்டானுடைய லோகோ இருக்கு. ஒரு பெரிய கிரில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் கிரில் கொடுத்துருந்தாங்க, ஒரு பெரிய குரோம் பார், அது கூட ஒரு 2 லைன்ஸோட இருக்கும் ஃபேஸ் லிஃப்டட் மாடல்ல. பட் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் கிரில் கொடுத்துருக்குது, ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஏர் டேம்ல பெரிய டிசைன் லாங்குவேஜ் எதுவும் ஃபாலோ பண்ணல, நார்மலான அந்த ரெக்டாங்குலர் ஸ்லாட்ஸோட ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்படியே சைடுனுடைய டிசைன் டீடைல்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இதுல இருக்கிற ஒரு முக்கியமான சேஞ்ச் அப்படின்னா இந்த அலாய் வீல்ஸ். ஸோ அலாய் வீல்னுடைய டிசைனை மாத்திருக்காங்க. பட் பெருசா ஃபங்கியா கொடுக்காம ஒரு டீசென்ட் லுக்கிங்கா ஒரு ஸ்போர்ட்டியர் அப்பீல் கொடுக்குற மாதிரியான ஒரு டைமண்ட் கட், ஒரு மிஷின் கட் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து ஸ்பேஸ் கிரே அப்படிங்கிற கலரும் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்பேஸ் கிரே கலர். ஸோ ஒரு டைமண்ட் கட் மிஷின் கட் அலாய் வீல்ஸ் இருக்கு. டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 185/60R15. ஸோ 15 inch அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் 185 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல 175 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ப்ரொஃபைல் சைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பானட் வந்து ஒரு கிளாம் ஷெல் டைப்ல இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபெண்டரோட சேர்ந்து வருது இல்லையா. ஸோ கிளாம் ஷெல் அப்படின்னா ஃபெண்டர்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் மெட்டல் போர்ஷனையும் சேர்த்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த பானட் வந்து கிளாம் ஷெல் பானட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ப்ராப்பரான கிளாம் ஷெல் பானட் இல்ல, பட் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு லுக் லைக் இருக்கக்கூடிய ஒரு டிசைன். ஸோ இங்க ரொம்ப முக்கியமான மேட்டர், ஹோண்டா எப்பவுமே 360 டிகிரி கேமரா கொடுக்க மாட்டாங்க. அது எப்படா ஏடாஸ் இருக்கு பட் 360 டிகிரி கேமரா இல்லையே அப்படின்னா, எஸ் அதுக்கு பதிலாக ஒரு லேன் வாட்ச் கேமரா ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பேசஞ்சர் சைட்ல இருக்கக்கூடிய இந்த சைட் மிரருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். ஸோ இதுதான் வந்து லேன் வாட்ச் கேமரான்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சைட் மிரர்ஸ் வந்து ஃபுல்லி மோட்டரைஸ்ட் சைட் மிரர்ஸ். இந்த சைட் மிரர்ஸ் கூடவே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டருக்கான அந்த எல்இடி ப்ரொவிஷனும் வந்துருது. அண்ட் ஒரு சின்ன சேஞ்ச் டிசைன்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்த 2 ஜெனரேஷன்லயும் இந்த சைட் மிரர் வந்து இந்த ஏ பில்லர், அதாவது இந்த போர்ஷன்லயே வந்து உங்களுக்கு டோர்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். பட் இதை வந்து காது மாதிரி இந்த டோர்ல இருந்து பாப்ப பாக்குற மாதிரியான ஒரு ஸ்டைலிங்க்கு மாத்திருக்காங்க. ஸோ டிசைன்ல அது ஒரு சேஞ்ச். பட் அது போக இந்த சென்டர் பி பில்லர் வந்து எப்பவுமே ஹோண்டா பண்ற மாதிரி ஒரு பிளாக் டோர் பண்ணிருக்காங்க, ஒரு மேட் பிளாக் ஸ்டிக்கரிங் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல கொடுத்த அதே டோர் ஹேண்டிலுடைய டிசைன் தான். இதுல உங்களுக்கு ரிக்வெஸ்ட் சென்சாரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ பேசஞ்சர் சைடும் ரிக்வெஸ்ட் சென்சார் இருக்கு, டிரைவர் சைடும் ரிக்வெஸ்ட் சென்சார் இருக்கு. சோ ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃபியூல் டேங்க் ஓபனர் எப்பவுமே அமேஸ்ல இருக்கிற மாதிரி வெஹிக்கிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே 35 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரூஃப் டிசைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல கொஞ்சம் அப்ரேட் ஆகும், ரியர் வரும்போது கொஞ்சம் ஒரு ஸ்லோப்பிங் ஆன லைன் இருக்கக்கூடிய ஒரு ரூஃப் இருக்கு. ஸோ பெருசா ரெப்ட் ரூஃப் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்கல, நார்மலான ஒரு ரூஃப் ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க, இதுலயும் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா, அதுக்கு மேல பெருசா எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா ரியர் விண்ட்ஷீல்ட்ல உங்களுக்கு வந்து டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் இருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பீச் கலர்லயே அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. பட் இதை வந்து பிளாக் கலர்ல மாத்தி இருக்காங்க. எனிவே அதை உள்ள போய் பார்ப்போம் இன்டீரியர்ல. அண்ட் ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹோண்டா சிட்டியை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் ஆக்குற மாதிரியான ஒரு டிசைன். ஸோ இந்த வெஹிக்கிள்லயும் உங்களுக்கு ரியர்ல பாத்தீங்கன்னாலும் ஹோண்டா சிட்டிலையும் பார்த்திருப்போம். ஸோ இந்த எல்இடி இருக்கு இல்லையா, இந்த பிரேக் லைட், இந்த எல்இடி வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு விங் ஷேப்ல, ஸோ ஒரு பறவை மாதிரியான ஒரு விங் ஷேப்ல, இந்த பக்கம் ஒரு ரெக்க, இந்த பக்கம் ஒரு ரெக்க இருக்கிற மாதிரியான ஒரு
டிசைன் லாங்குவேஜ். ஸோ அது ஹோண்டா சிட்டில இருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அது போக உங்களுக்கு இண்டிகேட்டர் ப்ரொவிஷனும் ரிவர்ஸ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் எல்இடி கிடையாது, ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலஜன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹோண்டானுடைய லோகோ இருக்கு. இங்க அமேஸ்க்கான பேட்ஜிங் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல ஐவிடெக்கான பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஐவிடெக் வந்து முதல்ல கீழே இருந்ததுன்னு நினைக்கிறேன், இப்போ இந்த டிசைன் லாங்குவேஜ்க்காக மேல தூக்கி இருக்காங்க. அண்ட் வேரியன்ட் பேட்ஜிங் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேயே எடுத்துட்டாங்க. அந்த எஸ் வி விஎக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வேரியன்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல, அதெல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன்ல தூக்கிட்டாங்க. ஸோ இதுலயும் அந்த வேரியன்ட் நாமன்கிளேச்சர்ன்றத டிஸ்ப்ளே பண்ணல. இந்த இடத்துல லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் ரிவர்ஸ் கேமராவை இந்த இடத்துல பொசிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கன்சீல்டா. எப்பவுமே ஹோண்டா அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அது போக உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் இருக்கு. பட் இதுல ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங் பார்க்க முடியுது. 2 பார்க்கிங் சென்சார் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல 4 பார்க்கிங் சென்சார் இருந்தது ரிவர்ஸ்ல. அண்ட் அப்படியே கீழே வந்து அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல எப்பவுமே இருக்கிற மாதிரி ஹோண்டானுடைய அந்த டோ ஹூக் இருக்கு. அண்ட் சைலன்சர் பைப் வந்து இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல எப்பவுமே ப்ரொவைட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன டிசைன் டீடைல் இந்த சைலன்சர் பைப்லனா, சைலன்சர் பைப் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்ல ஓப்பனா தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து கட் அவுட் பண்ணி கீழ் டைரக்ஷன்ல அப்படியே இந்த ஸ்மோக் வர்ற மாதிரியான ஒரு டிசைன் டீடைல் அப்படின்றது பண்ணிருக்காங்க. அண்ட் அண்டர் பாடி பாத்துக்கோங்க. அண்ட் பூட் ஓப்பனர் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு கீழே அஸ் யூஷுவலான பொசிஷன்ல இருக்கு. அண்ட் அது போக கீழேயுமே உங்களுக்கு வந்து இதான் கீ ஃபாப். ஸோ ஹோண்டானுடைய லோகோ. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன்ல பார்த்து அதே கீ ஃபாப் தான். இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு பட்டன் ஒன்று ஆட் ஆயிருக்கு. பட் அது போக லாக், அன்லாக் அண்ட் பூட் ரிலீஸ்க்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த கார்ல உங்களுக்கு ரிமோட்ல இருந்து நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஹோல்ட் ஃபங்க்ஷன் தான் இது. அண்ட் அது போக கீ எடுக்கிறதுக்கான ஸ்லாட் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் அதர்வைஸ் பூட்டை ஓப்பன் பண்றதுக்கு இந்த இடத்துல as usual ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரிவர்ஸ் கேமரா. அண்ட் பூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 416 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் செகண்ட் ஜென்ரேஷன்ல உங்களுக்கு 420 லிட்டர்ஸ் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல 400 லிட்டர்ஸ் இருந்தது. ஸோ ஒரு 4 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. பட் அது ஒரு சின்ன நெக்லிஜிபிளான ஃபேக்டர் தான். எனிவே எப்பவுமே ஹோண்டா பண்ற மாதிரி ஃபுல்லி கார்பெட்டட் ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா ஒரு கிரே மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, இதுல வந்து ஒரு பிளாக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக உங்களுக்கு கீழே ஸ்டெப்னியை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டவுன் சைஸ்டு ஸ்டெப்னி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து R14 தான். 175/70 R14 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அலைவில் வந்து உங்களுக்கு R15ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல சேம் சைஸ்ல உங்களுக்கு ஸ்பேர் வீல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் இதுல வந்து ஒரு சின்ன டவுன் சைஸ் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஸோ யூஸ்வலா ஹோண்டா வந்து மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜில தான் இன்டீரியர் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த தேர்ட் ஜென்ரேஷன் அமேஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இந்த கார் டோர் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பா ஓப்பன் ஆகுது, 2 ஸ்டெப்பா ஓப்பன் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஜிடான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் சிட்டில இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு குவார்டர் கிளாஸும் ரியர் டோர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு டிசைன் ஸ்டைலிங்கோட இருக்கு. அண்ட் இங்க தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் நான் நோட் பண்றேன். இந்த டோர் பேட் வந்து ஒரு ஆல் பிளாக் தீம்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இன்டீரியர் வந்து உங்களுக்கு பீச் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல தான் இருக்கு. டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா மேல பிளாக்கும் கீழே பீச்சும் தான் இருக்கு. பட் இருந்தாலும் டோர் பேட்லயும் வந்து ஹோண்டா வந்து எப்பவும் கொஞ்சம் பீச் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ரியர் டோர் பேட்ல நம்மளால பீச் எங்கேயுமே பார்க்க முடியல. பட் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கான மெட்டீரியல் தான். இந்த இடத்துல ஒரு சில்வர் கலர்ல டோர் ஓப்பனருக்கான இது இருக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் இருக்கு, டோர் கிராப் ஹேண்டில் இருக்கு, ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்படியே எங்க வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ஸ்கிட் பிளேட் மாதிரி ஒரு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எனக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா ஹெட்ரெஸ்ட். ஸோ இந்த ரியர் சீட்டுக்கான ஹெட்ரெஸ்ட் வந்து மூவபிளா ப்ரொவைட் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு மூவபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹைட் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஹம்பை வந்து கொடுத்துருக்காங்கன்றது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் சென்டர் பேசஞ்சருக்கும் ஒரு ஹெட்ரெஸ்ட் ஹம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் 2 ஜென்ரேஷன்லையும் இந்த சென்டர் பேசஞ்சருக்கான இந்த ஹெட்ரெஸ்ட் ப்ரொவைட் இல்லை. பட் இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்றது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட், ஸோ இது இப்படியே நின்றுச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இது இங்கே விழுந்துருது. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ். பட் எப்பவுமே ஹோண்டா வந்து இதை கரெக்ட் பண்ண மாட்டாங்க, அது ஏன்னு தெரியல. பட் அது போக அதில் உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கு. பட் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்றது 2 பேசஞ்சர் போகும்போது கண்டிப்பாக ஒரு வரம் தான். இன்னொரு ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் 2 ஜென்ரேஷன் நம்ம பார்த்துருப்போம், ரியர் பேசஞ்சருக்கு 2 சீட் பெல்ட் தான் வந்து உங்களுக்கு 3 பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. சென்டர் வந்து லேப் டைப்ல தான் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்றதுனால உங்களுக்கு ரியர் சென்டர் பேசஞ்சருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உள்ள உட்காந்து பார்த்துருவோம், உள்ள உட்கார்றது எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மாதிரியே தான் இருக்கு.
அண்ட் இந்த ஹெட் வந்து லைட்டாக மைண்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ரொம்ப மைண்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும். பட் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனில் ஓரளவுக்கு ஓகே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் ஓப்பனர் ஆர்ச் வந்து கொஞ்சம் வைடாக தான் இருக்குது. அண்ட் டோர் ஓப்பனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75% சொல்லலாம்னு நினைக்கிறேன். நல்லாவே வைடாக ஓப்பன் ஆகுது. ஐ திங்க் போதுமான அளவு தான். அண்ட் சீட்னுடைய குஷன் அண்ட் நம்ம உட்காந்துருக்கக்கூடிய கம்ஃபர்ட், இந்த ரிக்ளைனிங் ஆங்கிள் இதெல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. எப்போவுமே அமேஸில் இருக்கிற மாதிரியான இந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்டுக்கு அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க செடான் அப்படிங்கிறதுனால. ஸோ அது வந்து இந்த காரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருது. அண்ட் ஆஸ் யூஷுவல் தை சப்போர்ட் வந்து நமக்கு ஒரு 70% கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியர் ரூம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அமேஸுக்கும் இதுக்கும் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பட் பெருசாக நான் வந்து 6'1" ஹைட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கே வந்து பெரிய அளவுக்கு இந்த முட்டி ஸ்கிராப் ஆகிற விஷயம் ஒன்றும் இல்லை. அண்ட் கீழேயும் கால் வந்து நம்ம சீட்டு கீழே விட்டுக்கலாம். ஸோ ரிலாக்ஸ்டான பொசிஷனில் தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் ஹெட் ரூம் வந்து லைட்டாக என்னுடைய தலை வந்து ஸ்கிராப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்லோப்பிங் ரூஃப் லைன்னால அது இருக்கலாம். பட் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு லாங் ஜர்னி ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஒரு சின்ன ஹம்பில் டக்குன்னு விட்டாங்க அப்படின்னா தலை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொரு சேஞ்ச் நான் நோட்டீஸ் பண்றது, இந்த டோர் கிராப் ஹேண்டில் இருக்குல்ல, ஸோ இது வந்து கொலாப்சபிள் டைப்ல கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்ல நார்மலா அப்படியே ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி டைப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து டிரைவர் சைடும் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் டிரைவர் சைடு கொடுக்கல. அண்ட் ரொம்ப முக்கியமா கம்ஃபர்ட்டுக்கு ஏசி இல்லாம இன்னைக்கு வந்து ரன் பண்றதுன்றது காரை ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ரியர் சீட்டுக்கும் ரியர் பேசஞ்சருக்கும் ஏசி ஃபர்ஸ்ட் டைம் அமேஸ்ல வந்திருக்கு. ப்ரீவியஸ் 2 ஜென்ரேஷன்லயுமே கிடையாது. அண்ட் அது போக ஒரு பவர் அவுட்லெட், ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக ஒரு USB-C கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஒரு சின்ன மிஸ் நான் பார்க்குறது, ஃப்ரண்ட் சென்டரில் ஆம்ரெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்தது. அதை ஏன் தூக்கிட்டாங்க தெரியல. மேபி இந்த ஏசி வெண்ட்டுக்கான ப்ரொவிஷன் லைனிங் கொடுக்கணுன்றதுனால ஆம்ரெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஆம்ரெஸ்ட்டையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். அதை ஏன் பெருசாக காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டாங்கன்றது தெரியல. அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி லாங் போகும்போது கையை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதர்வைஸ் டிஎல்ஓலாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு வைட் ஓப்பனிங்கான மிரர்ஸாக இருக்குது. அண்ட் இந்த விண்ட்ஷீல்டும் நமக்கு வந்து தலைக்கிட்ட வர்றதுனால ஸோ லைட்டும் வந்து நமக்கு உள்ள நல்லா வரும். அண்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிசையர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய யூஎஸ்பியா அவங்க சொல்றது இந்த சன்ரூஃப் கொடுத்துருக்கோன்றாங்க. பட் அமேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏடாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக அது இருக்கு. அண்ட் எப்பவுமே ஹோண்டா வந்து ஒரு பீச் கலர்ல ஒரு அப்போல்ஸ்ட்ரி, ரூஃப் அப்போல்ஸ்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்கு. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு இந்த அப்போல்ஸ்ட்ரினுடைய குவாலிட்டி, இந்த கிளாத்னுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இங்கே சென்ட்ரலையும் ஒரு லைட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்இடியில் கொடுக்கல, ஹாலஜன்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் தென் ஓகே. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்னுடைய ரியர் பேக் வந்து உங்களுக்கு ஸ்கூப் அவுட்டா கொடுத்துருக்காங்க 2 பக்கமுமே. அண்ட் பேசஞ்சர் சைடில் மட்டும் ஒரு மேகசின் ஹோல்டர் இருக்கு. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி மேகசின் ஹோல்டர் இல்ல. அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியம், இந்த பாத்தீங்களா கர்டன் ஏர் பேக் இருக்கு. ஸோ இது வந்து சேஃப்டி பார்க்கும்போது பார்ப்போம். அண்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸும் ஹைட் அட்ஜஸ்டராக கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு இந்த ரீடைனரோட மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எனிவே ஹைட் அட்ஜஸ்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ வெளியில் வர்றது பார்ப்போம். சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா தலையை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி நீங்கள் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நியூ கார் அப்படிங்கிறதுனால டோர்ஸ் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனிவே அந்த தேர்ட் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஸோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காருக்கு கண்டிப்பாக போதுமான அளவு தான். அண்ட் ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். ஸோ கீ போடுற ஸ்லாட் இருக்கு, பாசிவ் என்ட்ரிக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீழே இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஆட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது போக டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வாக் அவே ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கீ எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஃபீச்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் அப்படின்னா லாக் ஆயிடுது. அண்ட் இன்னொன்று 2 கீயுமே உங்களுக்கு வந்து இந்த கீ ஃபாப் டைப்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒன்றும் காஸ்ட் கட்டிங் பண்ணலை ஹோண்டா. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொடுக்குற மாதிரி அந்த 3-way அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட் ஹைட் அட்ஜஸ்டரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போல்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் சீட்னுடைய ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் மூவபிள் இல்லாமல் அப்படியே சீட்டோடவே ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அது பெருசாக அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. பட் செகண்ட் ஜென்ரேஷன் அதை மாத்திட்டு மூவபிளான ஹெட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் அதனுடைய டிசைனை மட்டும் இப்போ இந்த தேர்ட் ஜென்ரேஷன்ல மாத்திருக்காங்க. அண்ட் அது போக உங்களுக்கு ஃபியூயல் லிட் ஓப்பனரும் ஃப்ரண்ட் பானட் லாட்சும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்கு. செகண்ட் ஜென்ரேஷன்ல பார்த்தா அதே இடத்துல இருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு CVT மாடல். உங்களுக்கு ஒரு ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டெட் பெடலும் இருக்குது. அண்ட் அது போக இந்த ஃப்ரண்ட் டிரைவர் டோர் பேட்ல
லைட்டா பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் டோர் பேட்ல பீஜே இல்லை, பட் இதுல வந்து உங்களுக்கு லைட்டா இந்த போர்ஷன் மட்டும் ஒரு பீச் கலர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல சில்வர் கலர்ல டோர் ஓப்பன் பண்றதுக்கான லேட்ச் லாக் பண்றதுக்கான இது, அண்ட் இந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான டாகல் சுவிச்சஸ் இருக்கு. ஃபுல்லி மோட்டரைஸ்ட் சைட் மிரர்ஸ்ன்றதுனால க்ளோஸும் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்கலி. அண்ட் 4 டோர் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அப் அண்ட் டவுன் ரெண்டுமே. அண்ட் இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஆன்டி பிஞ்ச் ஃபங்க்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த டிரைவர் சைடு டோர்ல மட்டும். அண்ட் இது வந்து லாக் அன்லாக் பண்றதுக்கு இது வந்து சைல்ட் லாக்கான இந்த பவர் விண்டோஸ் பட்டன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிளாக் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்டிச்சிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சீட்ஸ் வந்து உங்களுக்கு பீச் கலரில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த கைப்படுற இடம் வந்து பிளாக்ல கொடுத்துருக்கிறது ஹோண்டாவுக்கு கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுக்கணும், கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். யூஸ்வலாக இந்த மாதிரி பீச்லேயே கொடுத்துருவாங்க, அது சீக்கிரமாக அழுக்காயிடும் கைப்பட்டு இந்த எல்போ இந்த இடத்துல படுறதுனால. பட் பிளாக்ல கொடுத்துருக்கிறதுனால அழுக்கு தாங்கும். அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் டோர் பேட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்கு. அண்ட் அது போக 2 ட்வீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மிரர்னுடைய இந்த போர்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்டீரியர் டேஷ்போர்ட்னுடைய லுக் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் எலிவேட்டர்னுடைய டிசைன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் சின்னது பண்ணி கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜ் அப்படி இப்படி மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டிசைனா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ல டக்குன்னு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கிற விஷயம், எஸ், இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இது வந்து ஒரு 8 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஃபுல்லாகவே ஒரு 9 இல்லை ஒரு 10 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம். பட் அகெயின் இந்த ப்ரைஸுக்கான அந்த காஸ்டிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ ஒரு 8 இன்ச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடவே ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நார்மலான பட்டன் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. மேலே வந்து உங்களுக்கு பிளாக் கலர்லையும் கீழே வந்து பீச் கலர்லையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் ஒரு லெதர் ஃபீல் இருக்கிற மாதிரியான ஒரு சாஃப்ட் டச் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துல ஒரு சில்வர் கலர் லைனிங் அப்படிங்கிறது கிராஸ் ஆகுது, ஒரு ஹியூமனிட்டி லைன் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு சென்டர்ல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஏசிக்கு. ஸோ ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு அமேஸ்னுடைய ஒரு சிலோட் வருது. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது அந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது. ஸோ ஒரு ஃபுல் ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணுது உங்களுக்கு சென்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசி இருக்கு. யூஸ்வலா இந்த இடத்துல ரோலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பதிலாக ஏர்பிளேன் ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி ஒரு டாகல் சுவிச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நல்ல விஷயம். ஒரு சின்ன எல்சிடி டிஸ்பிளே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல தாட், தேவையில்லாமல் அது வந்து எப்பவுமே ஆன்ல இருக்காம. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சாக்கெட் இருக்கு, கண்டிப்பாக நமக்கு இது தேவையான விஷயம். அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு 2 யூஎஸ்பி போர்ட் இருக்கு, USB-C கொடுக்கல. ஸோ 2 USB நார்மல் போர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு, இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு போனை. அண்ட் இது வந்து இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ வயர்லெஸ்ல கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல வயர்ட்ல கொடுத்துருந்தது, இப்போ வந்து உங்களுக்கு வயர்லெஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இந்த பிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்கிரீனை யூஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸும் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. டக்குன்னு உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கு. அண்ட் 4 ஏசி வென்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்ல. அது போக உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்டும் வந்துருது. ஸோ இந்த ஃப்ரண்ட் கிரில்னுடைய டிசைன் இருக்குல்ல, அதனுடைய சின்ன ரெப்ளிகா மாதிரி இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே ஆஸ் இட் இஸ் ரெப்ளிகான்னு சொல்ல முடியாது, பட் அந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படி இங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டட்டட் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு கிரில் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயே உங்களுக்கு இந்த 3 ஏசி வென்ட்டும் வந்துருது. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்டு ஏசி வென்ட், சென்டர்ல வந்து உங்களுக்கு அதுல ஒரு சில்வர் ஆக்சன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க சென்டர்ல உங்களுக்கு இந்த ஹசார்ட் லைட்டுக்கான இந்த பட்டன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க இது வந்து CVT மாடல்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்கான இந்த கியர் ஸ்டிக் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், ஸ்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு 5 மோட் இருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேயே பேடல் ஷிஃப்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஆட்டோமேட்டிக்ல. ஸோ இதுலயும் அப்படியே இருக்கு. ஸோ ஸ்டேரிங்கோட மூவ் ஆகிற மாதிரியான டைப் பேடல் ஷிஃப்டர்ஸ் தான். ஸோ ஹோண்டா தான் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸுக்கு ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சிவிக் ஹோண்டா சிட்டில தான் இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். 2006, 2007 காலகட்டத்தில் சொல்றேன். ஒரு ப்ராப்பர் சர்க்கிள் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங். ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட் ஹோண்டா சிட்டி அண்ட் எலிவேட்ல பார்க்கக்கூடிய அதே ஸ்டைலிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேரிங் தான். ஸோ சென்ட்ரல் நமக்கு ஹோண்டானுடைய லோகோ, SRS ஏர்பேக் இருக்கு, டிரைவருக்கு. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு நிறைய பட்டன்ஸ் இருக்கு, இந்த பக்கமும் நிறைய பட்டன்ஸ் இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஏடாஸ் இருக்கிறதுனால அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸும் உங்களால இங்க பார்க்க முடியுது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து இந்த ஸ்கிரீனை கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன்ஸும், அதே மாதிரி இந்த சென்டர் MID வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து
இன்ஃபோடெயின்மெண்ட் உங்களுக்கு 8 இன்ச்ல கொடுத்திருந்தாலும் இங்க உங்களுக்கு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே வந்து ஒரு 7 இன்ச் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. டக்குனு பார்க்கும்போது ஃபுல்லாவே ஒரு ஸ்கிரீன் மாதிரியே தெரியுதே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆக்சுவலா ஸ்கிரீன் வந்து இதோட முடிஞ்சிருது. ஸோ இந்த போர்ஷன் தான் வந்து 7 இன்ச் ஸ்கிரீன். இது வந்து உங்களுக்கு ப்ராப்பர் அனலாக்ல இருக்கக்கூடிய ஒரு டயல் தான். ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு அனலாக்ல கொடுத்திருக்காங்க. ஒரு மல்டி கலர் ஹெச்டில இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்டி டிஸ்ப்ளே. அதுலயே உங்களுக்கு அனலாக் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஆர்பிஎம் டாக்கோமீட்டர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான பட்டன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தனியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்ஜினுக்கான ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல இருக்கு. ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இங்க இருந்ததை கொஞ்சம் மேல பொசிஷன் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டீரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு வைப்பர் ஸ்டாக்கும், ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு ஹெட்லைட் ஸ்டாக்கும் இருக்கு. உங்களுக்கு ஹெட்லைட் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆல் எல்இடின்றதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் இந்த சென்டர் எம்ஐடியில் வந்து உங்களுக்கு ஸோ டாக்கோமீட்டர், ரேஞ்ச், ஃபியூவல் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதை ஸ்க்ரோல் பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரோலர் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ ரேஞ்ச், ஃபியூவல் பார்க்கலாம். நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் அண்ட் டைம், ஜி ஃபோர்ஸ் மீட்டர் இருக்கு. அண்ட் சீட் பெல்ட்ஸ் யார் போட்டிருக்காங்கன்னு காட்டுது. ஸோ 5 சீட்லயுமே சென்சார் வச்சிருக்கிறதுனால எந்த சீட்ல ஆள் உட்காந்துருக்காங்கன்றது வந்து ப்ராப்பரா காட்டுது. ஸோ அது ஒரு கண்டிப்பா நல்ல விஷயம் சேஃப்டிக்கு. அண்ட் சேஃப்டி சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஏடாஸ்னுடைய ஃபீச்சர்ஸ். ஸோ இதுல வந்து உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. அது போக லேன் கீப் அசிஸ்ட் இருக்கு. ஸோ ஒரு லேன்ல போயிட்டு இருக்கீங்கன்னா வேற லேன் மாறிடாம இருக்கிறதுக்கு ஸோ ஒரே லேன்ல போறதுக்கான அந்த லேன் கீப் அசிஸ்ட். அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஹை பீம், எங்க ஹை பீம் தேவையோ அதுவே சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஹை பீம் கொடுக்கும். அண்ட் கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா கொலிஷன் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் சரி, உங்களுக்கு சவுண்ட்ஸ்லயும் சரி உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். அண்ட் அது போக லீட் கார் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஸோ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா, சிக்னல் நிற்கும் போது அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு இண்டிகேஷன் ஒன்று கொடுக்கும். ஸோ முன்னாடி இருக்கிற கார் மூவ் ஆகுது, நம்மளும் மூவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான ஏடாஸ் ஃபீச்சர்ஸோட உள்ளடக்கி இந்த கார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவையும் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய கஸ்டமைசேஷன்லாம் இருக்கு. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீனில் நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த டிரைவர் டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு ஒரு கலர் டிஸ்பிளேல டிரைவர் சைட் டோர் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுது. அண்ட் அடுத்ததான் இன்னைக்கு கார் பையர்ஸ் வந்து சேஃப்டிக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ ஹோண்டாவும் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அமேஸ் செஞ்சதுல. ஏன்னா அவங்க வந்து இன்னோஸ்ல இந்த கிராஷ் டெஸ்ட்டுமே கூட பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதனோட இமேஜஸ் எல்லாம் லான்ச் இவெண்ட்ல போட்டு காட்டினாங்க. பட் பேசிக்கா ஒரு 46% வந்து இந்த வெஹிக்கிளோடைய ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட மோர் ஹை டென்சைல் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ டோட்டலா சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 28+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. கூடவே ஏடாஸ் இருக்கு. அது போக பேசிக்கா ஒரு 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஏபிஎஸ் இருக்கு, இபிடி இருக்கு, சோ கர்டன் ஏர் பேக்ஸ் இருக்கு, பேசஞ்சருக்கான ஏர் பேக்ஸ் இருக்கு, சோ டிரைவருக்கான ஏர் பேக்ஸ் இருக்கு. சோ ஒரு 6 ஏர் பேக்கோட ஒரு ப்ராப்பரான பேக்கேஜோட கொடுத்திருக்காங்க. யூசுவலாவே 6 ஏர் பேக்ஸ் இருந்தது அப்படின்னா எனி என்கேப் டெஸ்டிங்க்கு போச்சு அப்படின்னா மினிமம் ஆஃப் 4 ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அது போக இந்த லேன் வாட்ச் கேமரா இருக்கு. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மிரர்ல இருக்குன்னு சொன்னல. ஸோ அதை ஆப்ரேட் பண்றதுக்கான பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சென்டர் ஸ்கிரீன்ல இந்த லேன் வாட்ச் கேமரா வந்து உங்களுக்கு ஆன் ஆகி காட்டும். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம கிறிஸ்டல் கிளியரா பார்க்கலாம். ஸோ கேமராவுடைய குவாலிட்டி வந்து கண்டிப்பா ஓகே தான் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் அப்படியே ரிவர்ஸையும் பார்த்துருவோம். ஸோ ரிவர்ஸ் கியர் போட்டோம் அப்படின்னா ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரானோடைய குவாலிட்டியும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணல, பட் கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேயே ஒரு 3 வியூ ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் வந்து நம்மளால அதை பார்க்க முடியுது. ஸோ 3 வியூ வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கான அந்த வியூ இருக்குது. ஸோ ஒரு டீப்பான வியூவும் இருக்கு, ஒரு வைட் ஆங்கிளும் இருக்கு. அண்ட் எமர்ஜென்சி ஸ்டாப் இண்டிகேட்டர்ஸ், இப்போ சடனா ஒரு பிரேக் அடிக்கிறோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய காருக்கு வந்து சிக்னல் காட்டுற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து தானாவே வந்து பாப்அப் ஆகும். ஸோ அது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் இண்டிகேட்டர்ஸ் சொல்றாங்க. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஏடாஸ் ஃபீச்சருக்கு வந்து ஹோண்டா ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஹோண்டா சென்சிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏடாஸ் கேமரா இருக்கிறதுனால இந்த போர்ஷன் கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆட்டோ டிம்மிங் மிரர் கொடுத்துருக்கலாம். அது ஒரு சின்ன மிஸ், மேனுவல் டிம்மிங் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த மேப் ரீடிங் லைட், இந்த ஸ்பாட் லைட் மாதிரி இருக்கக்கூடிய ஹாலஜன்ல 2 லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இருந்தது. அண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த பேசஞ்சர் சன்வைசர்ல ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்கு, பட் லைட் மிஸ்ஸிங். எனிவே போதுமான அளவு தான், மிரர் இருந்தாலே போதும். அண்ட் சூப்பர் அடிஷன் இதை பார்த்தீங்களா, டிரைவர் சைடும் உங்களுக்கு வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல டிரைவர் சைட்ல மிரர் இல்ல. ஸோ இந்த அடிஷனை கண்டிப்பா ஹோண்டாவை பாராட்டி ஆகணும். ஏன் டிரைவர் முகம் பார்த்துக்க கூடாதா, தலைவாரிக்க கூடாதா, கார் ஓட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துல நிறுத்திட்டு டக்குனு ஹேர்ஸ்டைல செக் பண்ணிட்டு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இறங்கலாம் இல்லையா? ஓகே, இந்த மிரர்லயே பார்த்துக்கலாம்.
இருந்தாலும் அது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் ஹோண்டா வந்து இப்போ அவங்களுடைய வாரண்டி ஸ்கீம்ஸை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப் டு 7 years வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் வாரண்டி உங்களுக்கு 3 years அண்ட் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக 7 years வரைக்கும் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ்ல நீங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டி வாங்கிக்கலாம். அது போக ஜென்ரல் வாரண்டி 10 years வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக எந்த பிராண்ட்லயுமே இல்லாத மாதிரி இந்த கார்ல உங்களுக்கு ஹோண்டா கனெக்ட் இருக்கு. ஸோ அந்த கனெக்ட் ஃபீச்சர் நிறைய பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் 5 years சப்ஸ்கிரிப்ஷனோட இந்த கார் வாங்கினீங்க அப்படின்னா 5 years சப்ஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு இந்த ஹோண்டா கனெக்ட் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் சேஃப்டில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹோண்டா வந்து சேஃப்டி ஃபார் எவ்ரி ஒன் சொல்றாங்க. ஸோ டிரைவருக்கு மட்டும் இல்ல, பேசஞ்சருக்கு மட்டும் இல்ல, வெளியில நடந்து போற பெடஸ்ட்ரியன் அண்ட் அதர் ரோட் யூசர்ஸ், ஸோ எல்லாருக்குமான சேஃப்டி ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த காரை வந்து சேஃப்டிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சென்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கியர் ஸ்டிக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு நார்மல் மேனுவல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு, மேபி கீயோ ஏதாவது வச்சுக்கலாம். நீங்க வந்து இந்த ட்ரெஸ் தான் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, பட் இந்த இடத்துல ஒரு சின்ன கபி ஹோல் கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு லிட் மாதிரி ஒரு சின்ன ஆர்ம் ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கலாம். என்னவோ தெரியல, மிஸ் பண்ணிட்டாங்க ஹோண்டா. ஸோ இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் வெர்ஷன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல பார்த்த அதே மாதிரியான ஒரு கியர் நாப் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது கீழே ஒரு லெதர் கவுல் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸ் வந்துருது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கண்டிப்பா கம்ஃபர்டபுளா தாங்க இருக்கு. நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்லா இருக்கு. அண்ட் எனக்கு வந்து இந்த தை சப்போர்ட்டும் ஒரு 70% இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சீட்னுடைய கம்ஃபர்ட்டும் நல்லாவே இருக்கு. மீனம்பாக்கம் கேபிட்டல் ஹோண்டா வந்து சுபாஷ் பேசுகிறேன். இப்போ 3rd ஜென்ரேஷன் நம்ம எதிர்பார்த்த இந்த அமேஸ் லான்ச் ஆயிடுச்சு நேற்று. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே டிமாண்டில் போயிட்டு இருக்கு. 7 years காருக்கான அன்லிமிடெட் கிலோமீட்டர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஹோண்டாவில் வந்து 5 yearsக்கான வாரண்டி தான் இருந்தது. இப்போ 7 yearsக்கான வாரண்டி இருக்கு. அதர் பிராண்ட்ஸில் எதுலையுமே 7 year வாரண்டி கிடையாது. அதுவும் அன்லிமிடெட் கிலோமீட்டர் கிடையாது. நமக்கு வந்து 12 அவுட்லெட்ஸ் இருக்கனால சப்ளை அதிகம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் தேவைனாலும் நம்ம மேக்ஸிமம் புஷ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ கலரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நியூ கலர், ப்ளூ கலர். இதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் கிடையாது. இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 8 lakhsலேருந்து எக்ஸ் ஷோரூம் ஸ்டார்ட் ஆகுது. டாப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 lakhs வருது. உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெஸ்ட் கேட்டீங்கன்னா வீட்டில் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி தரலாம். ஆட்டோமேட்டிக் மேனுவல் 2 டிரான்ஸ்மிஷனுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு.